ஸோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் பேசி ஆகணுன்றதை முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படி, இது மாதிரி இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டேன், சென்னை டு டப்ளின் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் இந்தியா விட்டு அயர்லாந்து வரப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஃபேமிலியெல்லாம் பிரிஞ்சு வரதுன்றதை பற்றி. அது நம்ம சேனலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வீடியோன்னு சொல்லலாம். 1800 வியூஸ் மேலே தாண்டி இன்னும் ஓடிட்டு இருக்கு வெற்றிகரமாக. ஸோ அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, இந்த வாட்டி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ, அயர்லாந்து டு சென்னை வெக்கேஷன் போகிறது எப்படி இருக்கு, அந்த எமோஷன்ஸ் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு. அப்படி ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார், கொடுத்து தான் ஆகணும். ஸோ போலாமா? ஸோ நான் இன்னைக்கு கிளம்புனேன் தெரியுமா, செப்டம்பர் 30 காலையில் எனக்கு 9 o'clock ஃப்ளைட். 9 o'clock ஃப்ளைட்னா நான் அங்கே 7 o'clock இருக்கணும் இல்லையா, ஏன்னா 2 hours ப்ரையராக இருக்கணும் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் அப்படின்றதுனால. ஸோ நான் என்ன பண்ணேன், காலைல 5 மணிக்கு எழுந்தேன். நல்லா போய் தலைக்கு நல்லா குளிச்சுட்டு சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டேன் ஜம்முன்னு. இங்கே செல்ஃபி ஒன்று எடுத்தேன் இந்த மிரரில், அதை எங்கே போடுறேன் பாருங்க. சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லிட்டு டாக்ஸி புக் பண்ணிட்டேன். 5 மணி வரை இருட்டாக இருக்கு, இங்கே சத்தம் போடாமல் வேற போனோம். மேலே பக்கத்தில் நாள் தங்கியிருக்காங்கல்ல, அவங்களே எழுந்துருவாங்க. சத்தம் போடாமல் மெதுவாக அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனேன். டாக்ஸி டிரைவர் வந்து அப்படி அவர் எடுத்து வச்சுட்டு அவரே டாக்ஸியில் போயிட்டு இருக்கப்போ பேசுனேன், எங்கே போறீங்க அப்படின்லாம் கேட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்தியாவுக்கு போகிறேன், வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னு. உடனே அப்படியா செம்ம ஜாலியாக இருப்ப போல நீ அப்படின்னாரு. உடனே ஆமாம் ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ண போகிறேன், செம்ம ஜாலி, ஒரு வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறேன்ல, ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது சொல்லிட்டு செம்ம ஜாலியாக போனேன். அவரோட பேசுறாரு, எப்படி இருக்கு இந்த கல்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நான் சொன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு எனக்கு இது அப்படின்னு பேசிட்டு. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் அவரோட கார்டை கொடுத்தா அப்படி, எனக்கு கார்டை கொடுத்துரும், நான் இங்கே பக்கத்தில் தங்கியிருக்கேன், உனக்கு டாக்ஸி சர்வீசஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. அப்படி ஸோ இந்த நேரத்தில் ஒரு டிப் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னன்னா இந்த மாதிரி கார்டு கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் டேரெக்டாகவே அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டாக்ஸி புக் பண்ணி போயிடலாம். அப்படி இல்லைனா மற்ற ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் கமிஷன் பிடிக்கணும், ஒரு 15 euro 20 euro பிடிக்கணும். ஸோ அது எதுக்கு நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கார்டு கொடுக்குறப்போ அந்த கார்டு சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா 15 to 20 euro நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு உள்ளே போகிறேன். பார்க்குறாங்க ஃப்ளைட்டில் என்னென்ன டைமிங்லாம் போட்டிருப்பாங்களா பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி செக்கிங் போகிறேன். செக்யூரிட்டி செக்கிங் தாங்க ஹைலைட்டு. நின்றுட்டே இருக்கேன். அங்கே போகிறப்போ வாட்டர் பாட்டிலில் வந்து 1 liter வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டேன். நான் பண்ண பெரிய மிஸ்டேக் இது. அங்கே சொல்லிட்டாங்க 100 ml மேலே லிக்விட்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா கேரி ஆன் பேக்கில். அவர் சொல்கிறாரு இந்த தண்ணி வந்து நீ குடிச்சிரு அப்படின்றாரு. அங்கே இருக்க செக் பண்ணுறவர் இந்தியன் தான் அவர். உன்னை குடிச்சிருன்ட்டார். ஐயோ சொல்லிட்டு 1 liter தண்ணிங்க குடிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு அவரே கேட்டார், குடிக்க முடியல அப்படின்னு ஹிந்தியில் கேட்டார். எனக்கு ஹிந்தி தெரியாது இல்லை, ஹிந்தி நை மாலுமே பையா, நமக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. ஹம் ஆப் கே ரெயின் கோட் அந்த கேஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், ஆமாம் நான் குடிக்க முடியல அப்படின்னு. உடனே சரி இந்த அந்த கவரில் கொட்டிடுறியான்னு சொல்லிட்டு கவர் மேலே கொடுத்தா அப்படி. அப்புறம் யோசிச்சேன், சரி எதுக்கு இந்த கவரெல்லாம் கொட்டி நம்மளே குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் இருந்தது, பாதி குடிச்சிட்டேன். சரி இல்லை வேணாம் நானே குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல் தண்ணியும் குடிச்சிட்டு ஃபுல்லு காலை சாப்பிடல வேற, ஃபுல் தண்ணினா வாட்டர் தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. குடிச்சிட்டு ஸோ அப்படியே செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே போகிறேன். அப்புறம் ஃப்ளைட் ஏறேன். ஃப்ளைட் ஏறி உட்காந்துட்டேன். ஃப்ளைட் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு இந்தியனு, இந்த பக்கம் ஒரு ஐரிஷ் தான் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க சில பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் என்னென்னா ஐ மாஸ்க்கு, அப்புறம் அந்த ஹேண்ட் க்ரீம் ஒன்று கொடுத்துருந்தாங்க லாவெண்டர் ஃப்ளேவரில், கம்பளி ஒன்று, அப்புறம் இயர்பட்ஸ். அந்த ஏன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் வரப்போ காது அடைக்கும் இல்லையா, ஸோ அதனால் இயர்பட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹெட்செட் தான் செம்ம ஹைலைட். என்னன்னா ஹெட்செட் எடுத்து நான் போட்டுன்னு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறமா அந்த பக்கத்தில் இருந்த ஐரிஷ்காரன் சொன்னார், தம்பி அதை அங்கே கனெக்ட் பண்ணக்கூடாதுப்பா, இந்த சைடு இருக்கிற பிளக் இங்கே கனெக்ட் பண்ணு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ என்னென்ன படம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் இருக்கும்ல, நம்ம தமிழ் படம் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அயோத்தி, சித்தா, மார்க் ஆண்டனி இந்த மாதிரி படம்லாம் இருந்தது. ஸோ அப்புறம் சரி சொல்லிட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஹிந்தி படம் இருந்தது, ரன்பீர் கபூர் படம், தூ ஜூத்தி மே மக்கார் ஒரு படம் இருந்தது. அந்த படம் தான் நான் அப்போ தான் பார்க்குறேன், பாதி படம் தான் பார்த்தானா. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வரும், இக்கு பார் மிக்கியா போயாரோ பியார் கக்கியா பியார் ஹோத்தா 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 கஹி பார் ஹே. அந்த பாட்டை பார்த்துட்டு ரன்பீர் கபூர் ரசிகர் ஆகிட்டேனா. அந்த பாட்டு கிட்டத்தட்ட நான் எக்ஸாக்ரேட் பண்ண நினைக்காதீங்க, கிட்டத்தட்ட 100 வாட்டி பார்த்துருப்பேன் ஃப்ளைட் ட்ராவல் ஃபுல்லாக. எவ்வளோ 7 hours ஃப்ளைட்டு, திருப்பி பார்க்குறேன். அந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சாங் பீ ரக்கி ஹே மேனே பீ ரக்கி ஹே, இந்த 2 சாங். பட் அந்த ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அடிக்கடி போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, யாரா இவன் ஒரே பாட்டு எப்படி பார்க்குறான்ட்டு. ஸோ செமையாக இருந்துச்சு. 7 hours ஃப்ளைட்டில் சாப்பிட்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐரிஷ் மீல் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பொட்டேட்டோ மேஷ்டு பொட்டேட்டோ ரைஸும் ஐஸ்கிரீமும் அப்புறம் கொஞ்சம் பீஃப் நினைக்கிறேன். ஆமாம் பீஃப் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஆக ஒரு ரோல் மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா அபுதாபி லேண்ட் ஆகணும் இல்லையா, ஸோ அபுதாபி மீலுக்கு மாறுறாங்க. ஃபர்ஸ்ட் ஐரிஷ் மீல், அடுத்து அபுதாபி மீல். ஸோ அப்புறம் வந்து இறங்கிட்டு அபுதாபி ஏர்போர்ட்ல வந்து செக்யூரிட்டி செக்கிங் பண்ணல. யூஸ்வலாக செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க, பட் பண்ணல, போக சொல்லிட்டாங்க. போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தப்போ தான் இன்ஸ்டாகிராமோட ஸ்டேட்டஸ்லாம் போடுறேன், அண்ணன் நான் இறங்கி வரவா, சமஜாலி. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறோம்ல, சமஜாலியாக இருந்தேன். ஸோ அப்புறம் அபுதாபியில் ஃப்ளைட் ஏறேன். அபுதாபி டு சென்னை இதான் மிகப்பெரிய ஜாலியான ஒரு ஃப்ளைட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வந்து ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க 60. அவங்க வந்து அவங்க பொண்ணு கனடாவில் இருக்க போல. ஸோ கனடா போயிட்டு வராங்க. ஸோ அவங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த 4 hours ஃப்ளைட்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், படம் ஊருக்கு போகிறோம், செம்ம ஜாலி, ரொம்ப ஜாலிங்க. ஸோ அதை எனக்கு வேர்டில் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல, செம்ம ஜாலி. ஸோ போய்கிட்டே இருந்தேன். ஸோ ஃப்ளைட் அழகாக லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க, என் பேக் இருக்குது, பேக் வந்து தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை நான் வந்து தூக்கிட்டு போய் கொடுத்து அவங்கள வந்து வீல் சேரில் கொண்டு வந்துட்டாங்க. பட் அவங்க பேக் வந்து நான் தூக்கிட்டேன். வீல் சேர் தள்ளுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அப்படி.
அவங்க பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அந்த கடைசி அந்த ஃப்ளைட்டில் வெளில வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் சரி இங்கேருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க பேக் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஸோ ஓகே அவங்க பத்திரம் போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ ஏன் பேக் கலெக்ட் பண்ணல அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்குள்ளே வீட்டில் மெசேஜ் டக்கு 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 நீங்கள் இருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே வெளில வரேன், நடந்து வந்துனே இருக்கேன், பார்த்ததுக்கப்புறம் அங்கே நிற்கிறாங்க. பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி, ஜாலி, அப்பா எல்லாரையும் பார்த்துட்டேன்டான்னு சொல்லிட்டு போனோடனே என் தம்பி கை கொடுத்துட்டு பிடிச்சதுக்கப்புறம் அம்மா அப்பா வழக்கம் போல் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சிக்கன் ஃப்ரையும் சாம்பார் சாதமும் கட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. பையன் வரான்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சு எப்போ எனக்கு ஃப்ளைட் நான் 4 மணிக்கு ஏர்போர்ட் போகிறேன், பட் அவங்க 2 மணிக்கெலாம் வந்து சமைச்சு எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பையன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸ்வீட்டில் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக நல்லா குளிச்சுட்டு அப்புறமா உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஃபேமிலியோட எல்லாரோடையும் செம்மையாக போச்சு. அது ஒரு மெமரபிளான ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, வீட்டுக்கு போய் 1 வருஷம் கழிச்சு எல்லாரையும் பார்த்ததும் சரி. எல்லாமே வீட்டில் இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது. ஏன்னா அங்கே இருந்தப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே சுற்றி நிற்பேன், அப்படி தான் இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்பான்சிபிள் எல்லாத்தையும் பண்ணுற அப்படின்ட்டு எனக்கு தனியாக விட்டா நம்ம தானே பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து ஒரு இன்பில்ட் ஹேபிட்டாக மாறிட்டுன்னு சொல்லலாம். இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ பெரிய சேஞ்ச் பாருங்கள். ஏன்னா குக்கிங் கூட தெரியாதுன்னா குக்கிங் கற்றுக்கிட்டேன். ஸ்டவ் கூட ஆன் பண்ண தெரியாது, என் ரூம்மேட் சொல்லி கொடுத்தா அப்படி இதெல்லாம் பண்ணணும் குக்கிங். அப்புறம் தனியாகவே எப்படி சர்வை ஆகணுன்றது கற்றுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு ஏகப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம், ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஸோ செம்மையாச்சு, ஜாலியாச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதுதான் கைஸ் என்னுடைய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நல்ல சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, பாய்.